கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட் ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். பார்க்க போகிறோம். ஆனால் இந்த கடைசி வாரத்திலே தேவ ஆவியானவர் கடந்த 8 வாரங்கள் இதை குறித்து பேசுறவருக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்தார். கடந்த நாட்களிலே பார்த்திருப்போம், பிரதான ஆசாரியராகிய ஆரோன் எதை செய்துவிட்டார், எதை செய்யக்கூடாதோ ஜனங்களிடத்துல எதை கேட்டாரா? காதணிகள்லாம் என்ன பண்ணுங்கப்பா, காட்டி கொடுங்கப்பா. அல்லேலூயா. அது எதை உருவாக்குவதற்கு? நீ கொடுப்பது கன்று குட்டிகளை உருவாக்கிவிடக் கூடாது. அல்லேலூயா. நீ கொடுப்பது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். அது கர்த்தருக்கு உகந்த பலியாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அது ஒரு நாளும் பிறரை வஞ்சிக்கத்தக்கதாக கன்று குட்டிகளை உருவாக்கி விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருப்பீர்களானால் கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்துவார். வருகின்ற வாரத்திலே இதே ஆரோனை குறித்து தான் கொஞ்சம் பேச போகின்றோம். ஆனால் இந்த வாரத்திலே இந்த அறிவை உணர்த்தும் வசனத்தை முடித்துவிட்டு வருகின்ற வாரத்திலே ஆரோன் மீது தேவன் எத்தனை அன்பாய் இருந்தார் என்பதை குறித்து பேசத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆனால் இந்த வாரத்திலே நான் எதை குறித்து பார்க்க போகின்றேன்? அந்த ஒரு முடிவோடு கூட எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? அது ஒரு காரியம் ஏசப்பா என்கிட்ட பேச போறாரு. கண்டிப்பா இங்க ஆசீர்வாதத்தை என்ன பண்ண போறது இல்ல, ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகின்றபடியினாலே ஒரு பெரிய பொறுப்புகளை கொடுக்கணும்னா சர்வசாதாரணமா யார்கிட்டையும் எடுத்து கொடுத்துட முடியாது. நீங்க உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பொறுப்புகள் பரலோகத்திலே ஒரு மனிதனை நடத்தக்கூடிய பொறுப்பா இருக்கிறபடியினாலே நடத்துகின்ற நம்மிடத்துல இருக்கிற அசுச்சிகளை தேவன் விளக்க விரும்புகின்றார். அது ஊழியக்காரனான போதிலும் சரியே. அல்லேலூயா. விசுவாசிகளுக்கு மட்டும் தேவன் பேசுவதில்லை, அவர் யாருக்கும் பேசுகின்றார்? ஊழியக்காரர்களுக்கும் பேசுகின்றார். ஆனால் ஊழியக்காரனாய் இருக்கின்ற இந்த காரியத்திற்கு பயந்து நடந்துகின்றேன் ஆண்டவரே, ஒருவேளை அந்த காரியம் இருக்குமானால் முதலில் என்னை சரிபடுத்தி விடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நடக்க போற பாதை ராஜ பாதையே. ராஜ பாதையை நடக்க போகின்றவர்கள் கனமற்றவர்களாய் இருந்து விடக்கூடாது. ஒருவேளை ராஜாவுடைய கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்ட நீங்கள் அந்த வஸ்திரம் இல்லாமல் கல்யாண வீட்டிலே நுழைந்து விடக்கூடாது. அப்படி நுழைவீர்களானால் ஆண்டவர் வந்து பார்த்து சொல்வாரு, எங்கே உனக்கு கல்யாண ஆடை இல்லாமல் இங்கே அலைந்து கொண்டிருக்கிறாய், எந்த இடத்துல போடப்படுவாய்? எந்த இடத்துல போடப்படுவீங்க? அக்கடிப்பும் உள்ள இடத்துல போடப்படாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க. அந்த வார்த்தை எனக்கென்று ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் நிச்சயமா நான் உங்களை குத்துவதற்கு முன்பாகவே அது ஊழியக்காரர்களை குத்தி விடுகிறது. அல்லேலூயா. உண்மையான விஷயம் என்னவென்றால், உங்களுக்கு அந்த வார்த்தை வருவதற்கு முன்பாகவே அந்த வார்த்தையை கொண்டு ஊழியக்காரர்கள் நன்னா குத்திதான் கொண்ட ஆண்டவர் உங்களிடத்தில் அந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கின்றார். அதனால முதல்ல குத்தப்பட்ட ஒருத்தர் இருக்கிறபடினால நம்ம என்ன பண்ணுவானா, இது பரவாயில்லப்பா, நம்ம ஒண்ணு குத்தப்படல, முன்னாடி ஊழியக்காரர் நல்லா குத்திட்டு இருக்கிறாரு. அது இருபுறம் கருப்புள்ள பட்டயமா இருக்கிறது. அல்லேலூயா. அது உள்ளும் புறம்பும் உள்ள எல்லா வித அசுச்சிகளையும் எடுத்து விட வேண்டும் என்று நினைக்கிறது. அதனால இந்த நாளிலே பெருமை என்ற தலைப்பிலே பேசுவோம். அல்லேலூயா. பெருமை உள்ளவனுக்கு தேவன், நம்ம பெருமையை குறிச்சு பேசுறவர்களைங்க ஆண்டவர் நமக்குள்ள பெருமை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. எந்த இடத்துல பெருமையா இருந்து கொண்டு இருக்கிறேன், எந்த இடத்துல பெருமையா பேசுகின்றேன். சிலர்னா ஆவிக்குரிய ரீதியா வளர்ந்தவர் சொல்லுவாங்க, என்ன போல நல்லா செபிக்கிறவங்க இல்ல, என்ன போல நல்லா துதிக்கிறவங்க இல்ல, என்ன போல நல்லா ஆராதிக்கிறவங்க இல்ல. பக்கத்துல கைபிடிச்சு சொல்லுங்க, எல்லாம் ஒரு கிருபை தான். அல்லேலூயா. பேச தெரியாத கவிதையும் பேச வைக்கதான் ஒரு கிருபையே. நீங்க கேரளா எங்க இருந்தாலும் அந்த கவிதை நினைக்கிறேன். அல்லேலூயா. பேச தெரியாத கழுதைகளையும் பேச வைப்பது ஆண்டவருடைய கிருபையே. அதனால கர்த்தருடைய நாமத்தினால உங்களை இதனால் ஆசீர்வதித்து தேவ வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். எடுத்து ஆதாரமான வசனங்களை வாசிப்போம். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கின்ற வசனமும் வேறு ஒருவனுக்கு
அதே ஆவியினாலே எதை உணர்த்த விரும்புகின்றார்? அறிவை உணர்த்த தேவன் விரும்புகின்றபடியினாலே அறிவை உணர்த்தக்கூடிய வசனத்தை இந்த நாளிலே பார்த்து முடிக்கப் போகின்றோம். வருகின்ற நாட்களில் எதை குறித்து பார்க்க போகின்றோம்? பெருமையா? 9வது வசனம் வாசிங்க. வேறொருவனுக்கு விசுவாசம். அல்லேலூயா. அந்த வார்த்தை வந்து விசுவாசத்தை தான் பார்க்க போறோம். அல்லேலூயா. அதனால விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதை, தேவன் எந்த அளவுக்கு மனிதன் மீது விசுவாசம் வைத்திருக்கிறார் என்பதை அடுத்த வாரத்தில் நிச்சயமாய் பார்ப்போம். இந்த வாரத்தில் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியத்துக்குள் கடந்து செல்வோம். 8வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறு ஒருவனுக்கு அதே ஆவியினாலேயே அறிவை உணர்த்த வேண்டும். தேவ வசனம் தேவ பிள்ளைகளுக்கு அறிவை உணர்த்திவிட வேண்டும். ஏதோ வந்த பிரதர் 10 வருஷமா அதே இடத்துல அசைய கூட இல்ல பிரதர், அப்படியேதான் இருக்கிறீங்கன்னா இன்னும் அறிவு வளரலன்னு அர்த்தம். நல்லா பாத்தீங்களா? மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைங்களா எப்படி இருப்பாங்க? அவங்க ஆக்டிவா இருக்கவும் மாட்டாங்க. இப்ப பாரு, சோர்ந்து போய் ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அறிவை உணர்த்துச்சுன்னா அறிவு வளரும், அறிவு உணர்த்தப்படலன்னா அறிவு வளராது. வேதம் சொல்கிறது, சங்கீதங்களின் புத்தகம் 12வது சங்கீதத்தின் 3வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 12வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிங்க. இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும், இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும், பெருமையிலே பேசுகிற நாவையும், பெருமையிலே பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, கர்த்தர் என்ன பண்றாரா? அறுத்து போடுறாரு. எதை பேசுற நாவ? பெருமை. அல்லேலூயா. மனிதர்களா என்ன பிரதர்? பெருமையா நாங்க எந்த இடத்துல பேசிட்டோம் அது ஆண்டவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், எனக்கு உண்மையா தெரியாது. ஒருவேளை நான் கூட சில நேரத்துல நினைக்கலாம், ஆண்டவரே நான் என்ற காரியம் எனக்கு வந்து விடுகின்றதோ அப்படின்னு நினைச்சுன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஒன்னுத்துக்கும் உதவாத குப்பையாக உன்னையே உபயோகப்படுத்துகின்றது அவருடைய கிருபையே. அல்லேலூயா. அவருடைய கிருபை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பெருமை பேசுகிற நாவை கர்த்தர் என்ன பண்றாரு? பூமி வச்சு கொஞ்சமா என்ன பண்றாரா? கட் பண்றன்னு கூட சொல்றாரு. நல்லா நல்லா ஓபனா சொல்றாரு, அறுத்து போட்டுறேன்டா. அல்லேலூயா. நம்ம தான் அடிக்கடியே பார்த்து சொல்லுவோம், அறுத்துருவோம். அல்லேலூயா. அதனால ஆண்டவரே சொல்லுகின்றார், பெருமை பேசுகின்ற நாவை ஆண்டவர் அறுத்து போடுகிறார். அல்லேலூயா. அதனால கொஞ்சம் அறிவை உணர்த்தும் வசனம் வரும்போது பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, பெருமை பேசாத, ஆண்டவர் நாக்கு அறுத்துருவார். அல்லேலூயா. யோபுவின் புத்தகத்துல ஒரு வசனத்தை நான் நேற்று வாசித்த போது சொல்றாரு, கடல் தன்னுடைய அலையின் பெருமையை காண்பிக்கிறதா? அப்ப ஆண்டவர் சொல்றாரா? எடுத்து வாசிப்போம். யோபுக்கு எழுதின நிருபம் 38வது அதிகாரத்தின் 11வது வசனத்தை. யோபுவின் புத்தகம் 38வது அதிகாரம். இம்மட்டும் வா, மிஞ்சி வரதப்பா. கடல் அலையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், அது கம்பீரத்தோடு கூட வருகிறது. அது பார்க்கையிலே பயமும் நடுக்கமும் நமக்கு வந்துவிட்ட போதிலும் அத்தனை பெரிய கடலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம் என்னவோ? இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. அலைகளின் பெருமை இந்த இடத்துல கரையோடு அடங்கிட்டோம். பக்கத்துல கை முடிச்சு சொல்லு, ரொம்ப பெருமை பேசுற போல இருக்கு, ஆண்டவர் இங்கேயே அடக்கிடுவார். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அநேக நேரத்தில் வசனத்தை ருசி பார்க்க முடியாதபடிக்கு இருக்கிறபடினாலே இந்த வசனம் எனக்கு எதை போதிக்க விரும்புகின்றது என்பதை நான் மறந்து விடுகின்றேன். ஆண்டவர் கடலை பார்த்து சொல்லுகின்றார், ஒருவேளை அந்த கடல் நாம் பார்ப்பதற்கு அத்தனை அழகு நிறைந்தது, அத்தனை கப்பல்களை ஏந்தி கொண்டிருக்கிறது, அத்தனை பேர் அதில் பயணம் செய்கின்றார்கள். ஆனால் அந்த கடல் தன்னுடைய தன்மையை காண்பித்து விடக்கூடாதபடிக்கு கரையிலே ஆண்டவர் கட்டளையிடுகின்றார், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. உன் ஆலைகளின் பெருமை வேறத்துல அடங்கட்டும்.
நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என் பெருமைலாம் ஆலயத்துல அடங்கட்டும். சொல்ல மாட்டேன். என் பெருமை எல்லாம் என் ஆலயத்துல அடங்கட்டும் ஆண்டவரே. சிலுவையின் முன்பாக என்னை ஒப்பு கொடுத்து சிலுவைக்கு கீழாக என் பெருமைகளை ஒப்பு வைத்து விடுகின்றேன் ஆண்டவரே. அல்லேலூயா. பெருமை பாராட்டினா அவர் மட்டும்தான் பெருமை பாராட்ட முடியும். அல்லேலூயா. அவரே தன்னை தாழ்மையின் கோலத்திலே பூமிக்கு கடந்து வந்தவராய், மன்னவன் எனக்கு முன்பாக இந்த மண்ணான மனிதர்களுக்காக இதோ மரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறாரே. அல்லேலூயா. 16,000 பேர்களிலே சிறந்தவர் தான். அல்லேலூயா. பார்க்கும்போது அத்தனை அழகு நிறைந்தவன். அழகான கண்கள் என்னை கண்களாலே முடிந்ததென்று நினைத்த நானும் முடிஞ்சிச்சு பாரு, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. உனத்துக்கும் உதவாத என்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் உயிர்ப்பிக்க செய்தது அவரே. உன் அழகான கண்கள் என்னை கண்ணாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தேடி வந்த நல்ல நேசரே, என்னை சரியா பாட தெரியல. நீங்க பாடுங்கன்னு சொல்லிதான் உங்களை பாட வைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். அதே பாட்டை மறுபடியும் என்ன பண்றீங்க? அல்லேலூயா. யாரும் அறியாத என்னை தேடி வந்தவர் அவரே. ஒரு மனுஷனுக்கு தெரியல, இருளிலே கிடக்கின்றேன், மனிதன் கண்டும் என்னை காணாதவனும் போல கடந்து சென்றான். என்னை அழைத்து வந்து அலங்கரித்து எனக்கு ஆடை கொடுத்து என்னை அத்தனையாய் உயர்த்தி வைத்து பார்க்கையில் எனக்குள்ள எப்படி வந்தது பெருமை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தின் 5வது வசனம் சொல்கிறது. எடுத்து வாசிப்போம். 1 பேதுரு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 5வது வசனம். அந்தபடியே இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். எல்லாரும் என்ன பண்ணும்? மூப்பருக்கு ஃபர்ஸ்ட் கீழ்ப்படித்து இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படி. அல்லேலூயா. உடனே பார்த்து நான் பெரிய ஆளுப்பா, நான் ஜபத்துல பெரியவன், அதுல பெரியவன், இதுல பெரியவன், இதுல பெரியவன் வந்து போ. வேதம் சொல்லி கீழ்ப்படி. நீ கீழ்ப்படிதாதான் உங்க தேவன் மேல்படியா வைப்பாரு. நீ கீழ்ப்படியவே இல்லைன்னா ஆண்டவர் உன்னை கீழ்ப்படியவே வச்சிருவார். அல்லேலூயா. அங்க சொல்லப்படுகின்ற காரியத்தை கவனிங்கள், வாசிங்க சொல்லுங்க. அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளும். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவனுக்கு பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவருக்கோ இன்னும் கிருபை. பக்கத்துல சொல்லு, தாழ்மைனா கிருபை. அல்லேலூயா. கிருபையை வச்சு அங்க போக முடியாது, கிருபை இருந்தாதான் அங்க போக முடியும். அப்போ நான் என்ன பண்ணக்கூடாது? பெருமை பேசத்தை விட்டு என்னை பத்தி தெரியுமா உனக்கு? நான் சபையில நான் தான் பெஸ்ட். நான் சொல்றேன் நீ தான் பெஸ்ட். அல்லேலூயா. யாரெல்லாம் தங்களை பெஸ்ட் பெஸ்ட்ன்றீங்களோ அவங்களாம் பெஸ்ட். எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. மோசே எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டவன் தான். பார்வோனிடத்திலிருந்து சகல காரியத்தை அறிந்தவன் தான். எல்லா ஜனங்களும் அறிந்து கொண்டிருக்கையிலே அவனோடு கூட பிறந்த, ஒருவேளை அவனோடு கூட பிறந்த எல்லா பிள்ளைகளும் அழிந்து கொண்டிருக்கையிலே ஆண்டவர் அவனை பார்வோனின் மகனிடத்திலே வளர்க்க கொண்டு சென்றால் தி பெஸ்ட் யூனிவர்சிட்டியில போய் படிச்சுட்டு வந்தவனா மோசே.
அல்லேலூயா. சகல சாஸ்திரங்களையும் கற்றறிந்தவன் மோசே. அவனைப் போல வில்வீரன் இல்லை, அவனைப் போல யுத்த வீரன் இல்லை, அவனைப் போல வாள்களை எழுதி சண்டை போடக்கூடியவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் அத்தனையாய் அவனை வரைந்த போது, அல்லேலூயா, ஆண்டவர் ஒரு நாள் சந்திக்க வராரு. ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே திக்குவாயம்மா, எனக்கு பேச தெரியாதுமா, நான் மந்தனா உள்ள ஆண்டவரே, எனக்கு ஏதோ ஞாபகமே இருக்காது. எது பெஸ்ட் ஸ்டூடெண்ட்மா, எல்லாவற்றையும் கற்றறிந்தவன் தான். ஆனால் ஆடுகளுக்கு பின்பாக வர வேண்டும் என்று நினைத்த போது அவன் இருதயமோ மாறிவிட்டது. அவன் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டேன் என்று பெருமை பேசவில்லை, நான் யுத்த வீரன் என்று சொல்லவில்லை, ஒருவேளை நான் சகல சாஸ்திரங்களையும் கற்றறிந்தவன் என்று சொல்லவில்லை. ஆண்டவருக்கு முன்னாடி சொன்னான், அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அல்லேலூயா. அவன் அதை தாழ்த்தி, பெருமை பேசல, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, 30 லட்சம் பேர் நடத்தி வந்த மோசேக்கே பெருமை இல்ல. அல்லேலூயா. எனக்கு எதுக்கு பெருமை? அல்லேலூயா. அந்த பெருமை உள்ளவனுக்கு தேவன் வேதம் சொல்லுகிறது, எதிர்த்து நிற்கிறார் என்று. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். ஒரு மனிதனை தேவன் காண்பித்துக் கொடுத்தால் அந்த மனிதனை குறித்து கொஞ்சம் உங்களோடு கூட பேசிவிட்டு நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். எத்தனை பேருக்கு எசேக்கியேலை குறித்து தெரிந்திருக்கும் என்று எனக்கு தெரியாது, எல்லாம் நிச்சயம் அறிந்திருப்பீர்கள். அவனுக்கு கொடுக்கப்பட்ட 15 ஆண்டுகளை குறித்து அறிந்திருப்பீர்கள். அல்லேலூயா. அவன் ஆரம்பத்திலே கொண்ட அன்பு அத்தனை சிறந்ததா இருந்தது. அவன் வளர 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 அவனுக்குள்ளே எது வந்து விட்டது? பெருமை வந்துடுச்சு. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்பதை மறந்து விட்டான். வேதம் சொல்லுகிறது, எடுத்து வாசிப்போம். 2 நாளாகமத்தின் புத்தகத்தில் 32வது அதிகாரம் 25, 26வது வசனத்தை என்னோடு கூட திருப்பி கொண்டு வாசியுங்கள். 32 நாளாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரத்தில் 25, 26. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானார். என்ன வந்தா? மனமேட்டுமை என்று நம் வேதம் காட்டிக் கொடுப்பதை இன்னொரு வேதாகமம் பெருமை என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. மனமேட்டுமை உள்ள வந்தபடியினாலே நடந்த காரியத்தை கவனிக்க வாசிக்க சகோதரன். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் மூண்டது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. மனமேட்டுமை ஒரு மனிதனிடத்தில் வரும்போது அவன் எத்தனை தேவனுக்கு பிரியமான மனிதனாக இருந்த போதிலும் ஆண்டவருக்கே என்ன வந்துடும்? கோபம் வந்துடும். அல்லேலூயா. 2 நாளாகமத்தின் புத்தகத்திலே 32வது அதிகாரம் 25, 26வது வசனம் சொல்லுகிறது, எசேக்கியாவுக்கு என்ன வந்துச்சு? மனமேட்டுமை, பெருமை வந்துச்சு. உள்ள பெருமை வருவதற்கு முன்பாக நடந்த காரியத்தை கவனிங்க. இப்பதான் ஆண்டவர் அவருக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்தாரு. எத்தனை வருஷம்? பக்கத்துல கை குத்து சொல்லு. இதெல்லாம் பூரண ஆயுசனால குத்துக்கிறாரு. பெருமை வந்துச்சுன்னா இருக்கிறதும் போயிடும். அல்லேலூயா. ஆண்டவர் 6.5 வருடங்களுக்கு முன்பாக எனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இல்லைன்னா 6.5 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன அண்ணன் பாக்குறவங்களுக்கோ தம்பின்னு பாக்குறவங்களுக்கோ எல்லாருக்கும் நான் எப்படிதான் இருந்திருப்பேன்? போட்டோவா இருந்திருப்பேன். அல்லேலூயா. அப்படியா என் ஜீவனை காப்பாற்றி கொடுத்தவரே அவர்தான். அல்லேலூயா. உலகம் ஊழியக்காரனுக்கு விபத்து நடந்த போது பகைத்து பேசியது. அல்லேலூயா. எப்படி நடக்கும்? ஆண்டவர் தேவ சமூகத்தில், ஆண்டவரே நான் உங்களை போல தேவ சமூகம்னா எனக்கு அப்போ தேவ சமூகம் எங்க வீட்டு வாசல் தான். அல்லேலூயா. அமர்ந்து கொண்டு காலை நீட்டி கொண்டு இருக்கேன், என்னால காலை மடக்க முடியாது. ஒரு காலில் கட்டோடு கூட தேவ சமூகத்தில் இருக்கிற ஆண்டவரே நீ என்னோடு கூட இருக்கின்ற ஆண்டவரே நான் உனக்கு ஊழியம் செய்கின்றேன். எல்லா ஜனங்களும் என்ன கேட்கிறாங்க,
ஏன் ஊழியக்காரனுக்கு விபத்து நடந்தது? பாவிக்கு விபத்து நடக்கலாமா? பக்கத்துல கை கொடுத்து சொல்லு. பாவிக்கு விபத்து நடக்கலாமா? தேவனுக்கு பிரியமில்லாதவனுக்கு விபத்து நடக்கலாமா? ஊழியக்காரனுக்கு விபத்து நடக்க கூடாதா? அல்லேலூயா. நான் ஆண்டவர் சமூகத்துல கேட்டேன், ஆண்டவரே எல்லாம் கேட்கிறாங்க ஆண்டவரே, நான் இப்ப உங்ககிட்ட கேட்கிறேன், எனக்கு முன்பாக உண்மையா நடந்து நீங்க நம்புறீங்களோ நம்பாம போறீங்களோ? நேற்று வேதம் சொல்வதை போல நீ நம்பினாலும் சரி நம்பாக்கிட்டையும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாருக்கும் சரி, எனக்கு முன்னாக பெரிய ஒரு LED ஸ்கிரீன் போட்டார் ஆண்டவர். நடந்த விபத்து அப்படியே பார்க்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் என் கண்களுக்கு முன்பாக அதை காண்பித்த போது நான் சிக்னல் நின்னவனமா இருக்கிறேன். சிக்னல் போட்டவனே ஃபர்ஸ்ட் வண்டி நான் தான் வரேன். கொஞ்ச தூரம் வருகையிலே எனக்கு எதிர்புறமாய் வருகிற வண்டி என்னை அடித்ததை காண்பித்த ஆண்டவர். நான் கீழே சரிந்து விழுந்த போது என் பின்பக்கமாக இருந்த எனக்கு பின்னாக வந்த ஒரு பெரிய சவுராஜ் மஸ்தா என்ற ஒரு பெரிய வாகனம் என் தலை மேல ஏறி என் தலை உடைந்து என் மூளை செலுத்தில அடிப்பதை வரைக்கும் காண்பித்து கொடுத்து சொன்னார், மறுத்து போக வேண்டிய உன்னை உயிரோடு கூட வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. புரிஞ்சுங்க. ஒருவேளை நான் பெருமை பேசியிருந்தேன்னா, ஆண்டவரே உனக்கு ஓடி ஓடி ஊழியம் செஞ்ச ஆண்டவரே, அதனாலதான் தேவன் உருப்படியா வச்சுக்கிறாங்க. அல்லேலூயா. டாக்டர்கள் சொன்னாங்க 2 எலும்பு ஒடிச்சிச்சு, எப்படி 1.25 வருஷம் ஆயிடும். ஆண்டவர் சொல்றாரு, நீ நடப்ப, விசுவாசத்திலே இரு. 17வது நாள்ல என் கால்களிலே இருக்கிற ஸ்டிச்சிங்கை பிரிக்கும் போது, இப்போ ஸ்டிச்சிங் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. எனக்கு ஸ்டாஃப்லாம் பிச்சை எடுத்துட்டு யாருன்னு தெரியவில்லை. இந்த ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கிற அந்த சகோதரர் இறங்குங்க பிரதர்னாரு. நான் கேட்கிறேன், என்ன பிரதர்ன்றேன்? இறங்குங்க அப்படின்னாரு. இறங்கி தோல் மேல கையை போடுங்கன்னு சொல்லி ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து நான் வெளியே நடந்துதான் வந்தேன். 17வது நாட்களிலே. அல்லேலூயா. 1.25 வருடம் ஆகும் என்று சொன்ன அந்த வார்த்தையை தேவன் அவமாக்கி 17வது நாட்களிலே தேவனை நடக்க செய்தார். அல்லேலூயா. 45வது நாள்னா அல்லேலூயா பைக் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். எப்போ 45 நாள் கூட அவள கார்ல பிளைட்டோடு தான் இருக்குது. கர்த்தருடைய ஆவியானவர் நடத்த சித்தம் கொண்டபடியினாலே நடத்தி கொண்டு வருகிறார். இன்னைக்கு ஓடத்தக்கதாக பலன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னமும் உள்ள பிளைட்டோடு கூட தான் ஓடுற. அதனால கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்பதை நான் மறந்து விடக் கூடாது. ஒரு நாளும் பெருமை வந்துடக்கூடாது ஆண்டவரே. எசேக்கியாவுக்கு இந்த காரியம் புரியாதபடியினாலே அவர் கூட்டி கொடுத்த 6 நாட்களுக்கு பிற்பாடு நடந்த காரியத்தை நாளாகமம் புத்தகம் அழகாய் காண்பிக்கிறது. 2 நாளாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரத்தின் 25, 26வது வசனம் சொல்லுகிறது, எசேக்கியா மனமேட்டிமையானான். எப்படி ஆயிட்டான்? எப்படி ஆயிட்டான்? வாசிங்க. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவர் 15 ஆண்டு காலத்தை கூட்டி கொடுத்தார். ஆனா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாக அவன பண்ணல, நடக்கல. ஆனா எசேக்கியாவுடைய ஆரம்பத்தை கொஞ்சம் பார்த்து விடுவோமே, அது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. எடுத்து வாசிப்போம். ராஜாக்களின் புத்தகம் 2 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரம். ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் திருப்பி கொடுங்க. 18வது அதிகாரத்துக்கு 1 வாசிங்க. இஸ்ரவேல் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓதெசேயாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் இந்த ஆகாசும் தேவனுக்கு பிரியமாய் நடக்கவில்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. வாசிங்க. குமாரனாகிய எசேக்கியா எப்ப ராஜாவானான்? வாசிங்க. மறுபடியும் வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓபேசியாவின் 3ஆம் வருஷத்திலே யூதருடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாய் இருக்கிற போது 25 வயதாயிருந்து
இருந்து எத்தனை வயசு? வாலிபனாய் இருக்கையில தேவன் அவனை என்ன பண்ணிட்டாரு? ராஜ்ய பாரத்தை கொடுத்து ராஜாக்களின் தானத்தில அமர்த்தி விட்டார். ஆரம்பத்துல எல்லாருக்கும் இருக்கிற அதே எஃபெக்ட் எஸ்ஐகே கிட்ட இருந்தது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, நீ அப்படிதான் இருந்த. ஹல்லேலூயா. ஆரம்பத்துல கொண்ட அன்பு எப்படியாப்பட்ட அன்பு தெரியுமா? எப்படியாவது ஏதாவது செய்ய வேண்டும் ஒரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு அப்படின்னு ஆரம்பத்துல இருந்த அன்பு உண்மைதான். ஆனா இப்ப கரைஞ்சி போச்சு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, உன்னை பத்தி பேசல. ஹல்லேலூயா. ஆதியின் அன்பு இப்ப அற்று போனது. அப்ப யாருக்குன்னாச்சும் ரட்சிக்கப்பட புதுசுல பாருங்க, இயேசுவை பத்தி சொல்லணும். இப்போ சொல்லலாம், டைம் கிடைக்கும் போது சொல்லலாம். யாருன்னா பாப்போம், யார் நம்ம சொன்னா கேட்பா. ஹல்லேலூயா. நம்ம சொன்னா பேசாம யார் இருப்பா? அவங்களாம் பார்த்து அவங்க கிட்ட சொல்லுவோம். முன்னாடி யாரா இருந்தாலும் சொல்லுவோம். ஹல்லேலூயா. முன்னாடி யாரா இருந்தாலும் பேசுவோம். ஆனா இப்போ தேஞ்சிச்சு. என்னது? தேவ அன்பு தேய்ந்து விட்டது. ஹல்லேலூயா. எசேக்கியாவுக்கு ஆரம்பத்திலே இருந்த அன்பை பார்த்தீர்களானால் அது வியக்கத்தக்கதாக இருந்தது. அது என் இருதயத்தில் நடுக்கத்தை உண்டாக்கி விட்டது. ஹல்லேலூயா. அத்தனையோ அன்பு கொண்டவனாய் எசேக்கியா செயல்பட்டுக் கொண்டிருந்தான். வாசிங்க சகோதரி. அவன் ராஜாவாகிற போது 25 வயதாய் இருந்து எருசலேமிலே எத்தனை வருஷம்? 29 years அரசாண்டம். 29 வருஷம் அவன் அரசாண்ட நாட்களிலே நடந்த காரியத்தை வேதம் மறைக்க விரும்பவில்லை. அவன் செய்த நன்மைகளை தேவன் மறைக்க விரும்பவில்லை. ஆனால் அவன் செய்த அக்கிரமத்தையும் தேவன் மறைக்க. நன்மை செய்தாலும் வேதம் பேசும், தீமை செய்தாலும் பேசும். ஆண்டவர் நம்ம போல கிடையாது. நம்ம நல்லது செஞ்சா மட்டும்தான் பேசுவோம். ஹல்லேலூயா. எனக்கு நன்மை செய்வீர்களானால் நான் உங்களுக்கு குச்சி என்ன பண்ணுவேன்? ஒண்ணல, நான் உங்களுக்கு ஒரு 10,000 தரேன்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், உடனே என்ன பண்ணுவீங்க? உட்கார்ந்து தருவீங்க. தங்கச்சி கரெக்டா சொல்லுங்க. நான் 10,000 கொடுக்க மாட்டேன்னு வச்சுங்களேன், அப்ப தெரியும் என் பாடு. ஹல்லேலூயா. கொடுக்குறேன்னு சொன்னா ஏமாத்திட்டான். ஹல்லேலூயா. இதுக்கு இதை மட்டும் விட்டுற மாட்டான். அவன் ஊழியக்காரனா? யாரு இழுத்துப்போம்? அவங்க போஸ்டிங்லாம் இழுத்துப்போம். அவங்களாம் கிறிஸ்தவங்களா? அவங்களாம் பைபிள் தூக்குறாங்களா? ஹல்லேலூயா. நீ தூக்கல, நான் தூக்குறேன். ஹல்லேலூயா. அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றோம். நீ தூக்க மறுக்கின்றாய், நான் தூக்கி கொண்டு அலைகின்றேன். சத்தியத்தை சொல்ல உனக்கு பயம். ஹல்லேலூயா. சத்தியத்தை சொல்லி சத்ரு ஆகவன பயப்படல. அதான் விஷயம். தூக்க மறுக்கின்றவன் தான் பேசுகின்றான். பெரியார் தான் அவனுக்கு புறம்புறவே மாட்டான். கல்ல அடிச்சா கூட யூதன் தான் அடிக்கிறான் பவுல் மேல. பெரியார் அடிக்கல. பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, கல்ல அடிச்சாலும் உமார் தான் அடிக்கிறான்பா. ஹல்லேலூயா. பெரியார் அல்ல, உன்னாலே உன்னை அடிக்கிறான். ஏன் வீட்டாரே? நம்ம போய் பார்ப்போம். ஐயோ, நீ சத்துருவா. ஹல்லேலூயா. வீட்டாரே நமக்கு சத்துரு. வீட்டுக்குள்ள போய் எல்லாரும் சத்துருமாலாம் பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. அந்த வசனத்தின் அர்த்தம் வேறே. என்ன? தேவனை ஏற்றுக்கொள்ளாத நிலையிலே இருப்பீர்களானால் அவர்கள் எப்படிதான் இருக்கிறாங்க? நல்லா புரிஞ்சுங்க. தேவனுடைய அன்பு தெரியாத ஜனங்கள் சத்துருவாய் இருக்கிறார்கள். தேவனை நம்ப முடியாத ஜனங்கள், தேவனுடைய அன்புக்குள் தன்னை ஒப்பு கொடுக்க முடியாத ஜனங்கள் அப்படியா இருக்கிறார்கள். இந்த எசேக்கியாவுடைய வாழ்க்கையில நடந்த காரியத்தை பாருங்க. 29 வருடம் அவன் அரசாண்டான். அவன் நாட்கள்ல ஒரு பெரிய காரியத்தை செய்து முடிக்கிறான். வாசிப்போம். 29 வருஷம் அரசாண்டான். 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பெயர் என்னவா? ஆவி. வாசிங்க. அவன் மேடைகளை அகற்றி அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி
செய்தபடியெல்லாம் நல்லா புரிஞ்சுங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. எத்தனை பேர் கையோடு இருந்தீங்க? கையை காட்டுங்கோ, கையை ஆட்டுங்கன்னா சொல்லணும் போல இருக்கு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அவன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் ஆக்சுவலா அவன் தாவீது ஜெனரேஷன்ல வரான். அவன் அப்பா தாவீது கிடையாது, அவன் முப்பாட்டனார் தாவீது. தாவீதுக்கு அடுத்து வந்த சாலமோன் செயல்படலப்பா. அதுக்கு அடுத்து வந்தவன் செயல்படல. அதுக்கு அடுத்து வந்தவன் செயல்பட மறுத்து விட்டான். சொந்த ஜனம் தான் விக்கிரகத்தை வச்சான். யாருதான்? ஜனம் தான் வச்சான் விக்கிரகத்தை. விக்கிரக தோப்பை உண்டாக்கினவன் அவனே. பரிசுத்தத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினவன் அவனே. அல்லேலூயா. ஞானத்தில் சிறந்தவன் என்று சாலமோனுக்கு பட்டம் கொடுக்கிறோம். விக்கிரக தோப்புக்களை உண்டாக்கினவன். அல்லேலூயா. அஸ்தரோத்துக்கு கோயில் கட்டினவன் அவனே. யாரு? நம்மால் தான்மா, நம்மாலே தான் கட்டான். அல்லேலூயா. வேதம் எசேக்கியேலுடைய ஆரம்பத்தை காண்பித்துக் கொடுக்கும் போது சொல்கிறது, அவன் தகப்பன் தாவீதுக்கு ஏற்றவனமா நடந்தானா. வாசிங்க அந்த வசனத்தை. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புக்களை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்துப் போட்டான். ஜனங்கள் எகிப்திலிருந்து கடந்து வருகையிலே முறுமுறுத்தார்கள். தேவன் கோபப்பட்டபடியினாலே கொள்ளிவாய் சர்ப்பங்களை எங்கே அனுப்பினார்? இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியில அனுப்பினார். அது எவன் கடிச்சதோ அவன செத்து போனான். எதை கடிச்சதுன்னா கொள்ளிவாய் சர்ப்பம் கடிச்சதுன்னா செத்து போனான். இப்ப ஆண்டவர் மோசே அழைத்து, மோசே தேவ சமுத்திரம், ஆண்டவரே ஜனங்கள் இருந்தார்கள், ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா ஒரு கோலை எடுத்துக்கொள், ஒரு சர்ப்பத்தை உண்டாக்கி அதிலே சுழண்ட வண்ணமாய் வைத்து அதை யாரார் கொள்ளிவாய் சர்ப்பம் கடிக்கின்றதோ அந்த ஜனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவன் மறுபடியும் ரட்சிக்கப்படுவான், அவன் மறுபடியும் மீட்டெடுக்கப்படுவான் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கட்டளையை மோசேயிடத்தில் கொடுக்கிறார். அல்லேலூயா. மோசேயும் அதை செய்து நிறைவேற்றுகின்றார். நடக்கின்ற காரியத்தை பாருங்க. வருகின்ற நாட்களிலே தேவன் கொடுத்த கற்பனைகளை மறந்துவிட்ட ஜனங்கள் மோசேவினால் செய்யப்பட்ட அந்த கோலுக்கு என்ன பண்ணாங்க? ஆராதனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணாங்க? ஆராதனை. இப்ப யாருக்கு ஆராதனை? மீகாவின் தூதருக்கு என்ன பண்ணுவோம்? ஆராதனை. அல்லேலூயா. யாருக்கு ஆராதனை என்பதை கூட தெரியாதபடிக்கு எல்லாருக்கும் ஆராதனை. பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, எல்லாருக்கும் ஆராதனை பண்ணனா சர்ப்பம் கடிக்கும். எது கடிக்கும்? சர்ப்பம் உன்னை கடிக்கும். நீ ஆண்டவரை தவிர ஒருத்தருக்கும் ஆராதனை பண்ணக்கூடாது. அந்த ஆராதனை ஆண்டவருக்குரியது. எசேக்கியேல் இதை அறிந்தபடியினாலே அங்கே தேசத்தில் இருக்கிற அசுச்சிகளை விலக்கி தள்ளி கொண்டிருக்கிறான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் விளக்கப்படுகின்றது. தேவ சத்தத்தை கேட்கின்றவர்கள் எசேக்கியேலோடு கூட சேர்ந்து செயல்படுகின்றார்கள். என்ன நடந்தது? என்னமா நடந்தது? அவன் தாவீதை போல தேவனுக்கு பிரியமானதை செய்தான். அவன் விக்கிரக தோப்புக்களை எடுத்து போட்டான். வாசிங்க சகோதரி. ஆரம்பத்திலிருந்து அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து. ஏன் சிலைகளை தகர்த்தான்? ஏன் சிலைகளை தகர்த்தான்? அவன் சொல்லுவோம், இதுக்கு அதுக்கு கனெக்ஷன் இருக்குது. அல்லேலூயா. இதுக்கு அதுக்கு என்ன இருக்குது? ஆனா எசேக்கியேல் நல்லா தெரியும், இது அசுத்தம், இது அசுத்தம், இது அசுத்தம், இது அசுத்தமே. தேவன் சொல்லுகின்றார் ஆதியாகமத்துல, உங்களுக்கு யாதொரு சிலையும் நான் ஒண்ணு சொல்றேன், ஏசப்பா சிலை தானே. என்னப்பா என்னப்பா சிலைப்பா? ஏசப்பா சிலை தானே, தப்பு இல்லையே பிரதர். நான் மத்த சிலை வச்சாதான் தப்பு. பரிசுத்த ஆவியானவருக்கு சிலை தெரியல, அதான் எல்லாம் புறாவை கட்டி வச்சுட்டான். அல்லேலூயா. நல்லா பாருங்க, கிறிஸ்துமஸ்
அன்னைக்கு பாருங்க தூதனுக்கு கையில கட்டி ஆட விட்டுருப்பான். பாத்துக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்தான் இருப்பாரு, மரியாதை இருக்கும், யோசேப்பும் இருப்பாங்க. இவங்க ஹிஸ்டரியில நமக்கு தெரியாது. அல்லேலூயா. எது தெரியாது? இவங்க ஹிஸ்டரியில நமக்கு தெரியாது. ஆனா நடந்துட்ட காரியத்தை பாருங்க, அங்க தூதன் தொங்கிக் கொண்டு இருப்பான். யாருக்கும் செலவு வச்சிட்டோம்? தூதனுக்கும் செலவு வச்சாச்சு. நான் எதை செய்யவே கூடாது என்று தேவன் சொன்னாரோ அதைத்தான் இப்ப செஞ்சு கொண்டிருக்கிறார். பரிசுத்த குலைச்சலை உருவாக்கி கொண்டிருக்கிறார். எசேக்கியா வந்தவனே என்ன பண்ணான்? சிலரை தகர்த்து போட்டான். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? பார்க்கறதுதான் கடவுள். நம்ம தான் என்ன பண்ணுவோம்? போற வழியில வழிக்கல் இருந்தாலும் அதுக்கு என்ன பண்ணுவோம்? மாலை போட்டு அதுக்கு என்ன பண்ணுவோம்? கையெடுத்து கும்பிட்டு ஏதோ ஒரு கடவுள்ன்றோம். மஞ்சளை கையில பிடிச்சு அதையும் வேற சொல்ல விரும்பல. அல்லேலூயா. அதையும் என்ன பண்ணுவோம்? வச்சு அதையும் கடவுள்ன்றோம். அதுக்கு ஹிஸ்டரி கேட்டா சொல்லுவோம், அழுக்காயிட்டாங்க, அந்த அழுக்கெல்லாம் எடுத்து வச்சாங்க, அதனால வந்ததுன்னு கதை சொல்லுவோம். அல்லேலூயா. நான் அசுத்தத்தையே நாடி கொண்டிருக்கிறபடினால அதையே தேடுகின்றேன். ஆனா எசேக்கியாவுக்கு நல்லா தெரியும், இது அசுத்தமே, இது அசுத்தமே, இது அசுத்தமே. அல்லேலூயா. அல்லேலூயா. எது அசுத்தம்? நான் பார்க்கின்ற எல்லா சிலைகளும் அசுத்தமே. ஏசப்பா சிலையா இருந்தாலும் அது என்னதான்? பக்கத்துல கையில சொல்லுங்க, ஏசப்பா சிலையா இருந்தாலும் அசுத்தம் தான். அதையும் எசேக்கியா தகர்த்து போட்டது மட்டும் இல்ல, வாசிங்க. அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக கோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். மோசே பண்ணி இந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்த நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். என்ன பேரு? அதுக்கும் பேரு. பக்கத்துல கை வைத்து சொல்லு, அதுக்கும் பேர் வைக்கிறான்பா. என்ன பேர் வச்சான்? அதுக்கு நிகுஸ்தான் என்ற பேர் வச்சான். இந்த காரியத்தை கொண்டு ஒரு மனிதன் பேசினதை கேட்ட போது எனக்கு இருதயம் கொஞ்சம் உடைஞ்சிடுச்சு. ஒரு ஊழியக்காரன் பேசுகின்றான், அந்த ஆண்டவர் எப்படி எகிப்திலிருந்து ஜனங்கள் வருகையிலே பாம்பை காண்பித்து தேவன் ஒரு கோலை செய்ய சொல்லி மோசே இடத்துல சொன்னானோ, இயேசு பாம்பு. இயேசு யாரு? பாம்பு. இங்க பாம்பு தொங்கியது, இங்க ஆண்டவர் தொங்குகின்றார். நீங்க கேட்கலாம், யாரு பிரதர் அந்த அருமையான ஊழியக்காரர் என்று கேட்கலாம். இயேசு கிறிஸ்துவை பாம்போடு கூட ஒப்பிடுகின்ற ஊழியக்காரரும் இந்த தேசத்துல உண்டு. பரிசுத்தத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகின்றவர் இந்த தேசத்துல உண்டு. அல்லேலூயா. பாம்பு யார் கூட இணைச்சுதான் கொண்டது? ஏசப்பா கூட. அன்னைக்கு பாம்பு உயர்த்தப்பட்டது போல இன்னைக்கு ஆண்டவர் உயர்த்தப்பட்டு இருக்கிறார். அப்ப இயேசு பாம்பின் சாயலா இருக்கிறார். ஆனா ஒண்ணு தெரியல, வஞ்சித்ததும் பாம்பு தாண்டா. ஆதியிலே தேவ அன்பை விட்டு என்னை வஞ்சித்ததும் பாம்புதான். அவன் புத்தி என்ன கோளாராச்சோ தெரியல. நீங்க யூடியூப்ல பாருங்க, ஜஸ்டின் போட்டு பாருங்க. அவர் அழகாய் பேசுகின்றாரா, அத்தனை அழகாய் வர்ணிக்கிறாரா. அல்லேலூயா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவர் பின்னாடி ஒரு கூட்டம். அல்லேலூயா. கடைசி காலத்தில் வஞ்சிக்கின்றவர்கள் எழும்பும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமானால் வேதம் உன்னோடு கூட பேசிக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. சத்தியத்தையும் அறிந்து கொள்ளுங்கள். எவனா சத்தியத்தை அறிந்து கொள்ளுன்னு சொன்னான்னு வச்சுக்க, ஒத்துக்காதீங்க. அல்லேலூயா. எவனா சொல்லுவான் சத்தியத்தை அறிஞ்சிக்கமான்னா இது காயா கரியா அறியறதுக்கு. சத்தியத்தையும் வார்த்தை முழுமையா கேளு. அந்த யூயும் எம்மையும் அவன் தின்னுறான். தின்னுட்டு உனக்கு பாதியை கொடுக்குறான். எப்படி தெரியுமா? எபிரேயர் நிருபம் சொல்லும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்ல, உன்னை கைவிடுவதும், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், நான் உன்னை போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன்,
கை கொடுத்து சொல்லு, ஆண்டவர் விளங்க மாட்டாங்க, கையும் விட மாட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், வசனம் முழுசா படிக்கல. பணத்தாசை இல்லாதனா இருந்தாதான் என்ன எல்லாம் பணம் தான், ஏக்கமெல்லாம் பணம் தான், எழுந்தாலே அப்புறம் எப்படிமா ஆண்டவர் கூட இருப்பாரு. எப்படி இருப்பாரு? பணத்தாசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, எவன் பணத்தாசை இல்லாமல் இருக்கிறாரோ அவனை விட்டு விலகிறதில்ல, அவனை கைவிடுறதா இல்ல. அதான் புரிஞ்சுங்க. எகிப்தில ஒரு முறைமை இருந்தது. யார் பார்வோனுக்கு மகனாய் இருக்கின்றார்களோ அவனுக்கு 2000 டன்னு தங்கத்தை கொடுப்பாங்களா. எத்தனை டன்னு? 2000 டன்னு தங்கத்தை கொடுப்பார்களாம். அது அவர்களுக்கு உரியது. அந்த குமாரனுக்கு எப்படிப்பட்டது? அந்த இளவரசனுக்கு உரிய சொத்து அது. அது அவனோடு கூட கடைசி நாட்களில் பிரமோடுக்குள்ள வைத்து புதைக்கப்படுகின்றது என்று சொல்லுகின்றார்கள். நல்லா புரிஞ்சுங்க. மோசேக்கு இப்படி கொடுக்கப்பட்டது. ஆனா மோசே என்ன பண்ணல? அது வேணாம்பா, ஆண்டவரை காட்டிலும் இந்த உலகத்துல எதுவுமே சிறந்தது இல்லை என்பதை அவன் அறிந்தபடியினால்தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியத்தையும் விட்டு ஒழிந்து போய், ஆண்டவரே உமக்கு பின்னாடி வர ஆயத்தாண்டவரே, உமக்கு பின்னாடி வர ஆயத்தாண்டவரே, அவன் எல்லாத்தையும் விட்டு ஒழிந்தபடியினாலே தேவன் மோசேயை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவன் என் வீட்டில் எங்கும் அப்படியா அப்படிதான் இருக்கிறான். ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். மீரியாம் பேசுகையிலே யார் சாட்சி கொடுத்து? நம்ம குறிச்சு ஆண்டவர் சாட்சி கொடுக்கணுமா? நம்ம குறிச்சு ஆண்டவர் சாட்சி கொடுக்கணும். உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரியே உள்ளே என்று சாட்சி கொடுக்க வேண்டும். நமக்கு அது மேலேயே ஆசை. அதுவும் வேணும், இதுவும் வேணும். கையை கொடுத்து சொல்லு, ரெண்டும் கிடைக்காது. ஒண்ணு இது வேணும், உலகமா உன்னதமா? அல்லேலூயா. உலகமா உன்னதமா? உலகத்துக்குரியவன் உலகத்திலே போய் மாண்டு போகிறான், உன்னதக்குரியவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறான். நான் எது வேணும் நான் தான் முடிவு பண்ணும். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் உன்னை கொண்டு போய் விட்டுட்டு அவர் சொல்லல ஆதாம் கிட்ட, ஆதாம் நீ போய் எதை வேணாலும் பிரிச்சு தின்னு சொல்ல, உள்ள விட்ட உன் பக்கத்திலே தீமை நன்மை தீமை அறியத்தக்கதாக கனியை வச்சிருக்கிறார், புசிக்க கூடாது அதையும் சொல்லிட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற புசிக்க கூடாது அதையும் உன் இடத்துல சொல்லிருக்கார். அவன் உடனே எச்சரிக்கையாய் அந்த செய்ய போல. அல்லேலூயா. ஆண்டவர் அது போல இங்க நன்மையை வைத்திருக்கார், தீமையை வைத்திருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது நன்மை இது தீமை, எதை நீ ஏற்றுக்கொள்வாய் எடுத்துக்கொள். நன்மையை எடுத்துக்கொள்கின்றவன் நித்திய ஜீவனை அடைகின்றான், தீமையை விரும்புகின்றவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்படுகின்றான். நம்ம தான் புரிஞ்சுக்கணும் எது நன்மை எது தீமை. ஏதேன் தோட்டத்துக்குள்ள நான் சுகமா வாழ வேண்டுமானால் அங்கு கரடி உண்டு, சிங்கம் உண்டு, புலி உண்டு. ஆனா எதுவுமே உன்னை சீண்டாது. அது உன் பக்கத்துல வரும், உன்னோடு கூட விளையாடும். அல்லேலூயா. பரலோகம் அப்படிதான் இருக்கும். நீ போய் பார்த்தனா சகல காரியங்களும் இருக்கும், அது ஒன்றும் ஒன்னொன்றுக்கு தீங்கு நினைக்காது. அல்லேலூயா. பரலோகம் அத்தனை மகிமைக்குரியது. இந்த பூமி பிரதர் ஊட்டி ஊட்டி வந்த பிரதர், ஊட்டி கான்வென்ட்லயே வந்த பிரதர் விட்டு போயிட்டான். எங்க நான் ஊட்டி ஊட்டி வளர்க்கின்ற பிள்ளைகளும் ஒரு நாளைக்கு விட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. தாயும் தகப்பனும் மறந்துட்டாலும் அல்லேலூயா. தேவன் தாயின் தகப்பனும் மறந்த போதிலும் கூட என்னை மறவாமல் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அத்தனை அன்பு நிறைந்தவராய் இருக்கிறார். எசேக்கியேல் ஆரம்பத்திலே எல்லா காரியத்தையும் செய்தான். மோசேவின் கையினால் செய்யப்பட்ட அந்த கோலையும் என்ன செய்தான் என்று வேதம் சொல்கிறது. வாசிங்க. மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிர தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்வத்தை உடைத்து போட்டான். வெண்கல சர்வத்தை உடைத்து போட்டான். நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். என்ன காட்டுறான்? தூபம் காட்டி. என்ன காட்டுறான்? பக்கத்துல கை கொடுத்து சொல்லு.
அடிக்கடி போய் தூபம் காட்டாத, ஆண்டவர் உடைச்சுள்ளாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி அழக பெருமன் செய்யப்படுற தூபம் போல என் ஜபங்கள் ஏற்றுக்கொள்ளுமையா. அதெல்லாம் தூபம் காட்டுறதை விட்டு நான் உன் ஜபத்தை தூபமா காட்டு. அல்லேலூயா. தூபம் போல உன் ஜபம் இருக்கட்டும். நான் போயிட்டு எனக்கு பிரதர் மோசே கையினால செய்யப்பட்டது பிரதர். லிங்குஸ்தானையும் உடைச்சு போட்டாங்க. அல்லேலூயா. அதையும் உடைச்சு போட்ட அப்படியேப்பட்ட எசேக்கியா தான் நடந்த காரியம். வாசிங்க தொடர்ந்து. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேலும் வைத்த நம்பிக்கையினாலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருத்தர் இல்லாதபடிக்கு ஆண்டவர் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறாரு. அவனுக்கு முன்னாடியே இல்ல, அவனுக்கு பின்னாடியே இல்ல. அப்படியாப்பட்டவனா வாசிங்க. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலம். ஆண்டவர் உன்னோடு கூட இருந்தா பக்கத்துல கை பிடிச்சு சொல்ல உனக்கு அனுகூலம். அல்லேலூயா. எசேக்கியாவோடு கூட ஆண்டவர் இருந்தா அவன் எங்க போனாலும் அனுகூலம். நடக்கின்ற காரியத்தை பாருங்க. கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும்போது ஆசீர்வதிக்கப்படுகின்ற ஆசீர்வாதத்தை வேதம் காண்பித்து கொடுக்கிறது. வாசிங்க. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அவன் பெலிஸ்தரை காசா மட்டும் அதன் எல்லைகள் பரியந்தமும் காவலாளர் காக்கிற கோபுரங்களையும் நகரங்கள் பரியந்தமும். நல்லா புரிஞ்சுங்க. தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவன் எல்லை விஸ்தாரமாய் கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? கர்த்தருக்கு பிரியமாய் எசேக்கியா நடக்க ஆரம்பித்தான். ஆண்டவர் ஒரு நாள் அவனை விட்டு போற இடமெல்லாம் அவனுக்கு வாய்க்குது. இப்படி இருக்கும் பொழுதுதான் எசேக்கியா வியாதிப்பட்டு போயிட்டான். எசேக்கியாவுக்கு வியாதி வந்து விடுகிறது. ஒருவேளை சரியா சாப்பிடலையோ என்னவோ தெரியல. 20வது அதிகாரம் சொல்லுது எசேக்கியா வியாதிப்பட்டு கிடக்கிறான். 20வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிங்க. நல்லா புரிஞ்சுங்க. அந்த நாட்களில் அவன் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டிருந்த நாட்களில் நடக்கின்ற காரியத்தை பாருங்க. இப்ப எசேக்கியாவுக்கு சகலவித சொத்துக்கள் வந்துச்சு. 25 வயதிலே அவன் ராஜ்யபாரம் சுமந்த போதிலும் சகலத்தையும் தேவன் கொடுத்து விட்டார். அவன் தேவனோடு கூட இருந்து கொண்டிருக்கிறான். சகல சம்பத்து வந்ததற்கு காரணம் யாரு? தேவன் தாமா. சகல சம்பத்தும் தேவனால் வந்திருக்கையிலே எசேக்கியாவுக்கு இப்ப என்னவோ வந்துருச்சு? வியாதியும் வந்துருச்சு. அந்த வியாதி எப்படியாப்பட்ட வியாதி தெரியுமா? அது அவனை மரணத்தில் அழைத்துக் கொள்ளுகிற வியாதியாக இருந்தது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. வாசிங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது அமோத்சியாவின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீ உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகின்றார் என்றார். அப்பொழுது எசேக்கியா இந்த முகத்தை எங்க திருப்பினோம்? சுவர்புறமாய் திருப்பி கர்த்தரை நோக்கி, என் கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று. அவன் விக்கிரகத்தொப்பை எடுத்து போட்டான், சிலைகளை எடுத்து போட்டான். தேசத்தில் அசுசி இல்லாதபடிக்கு எல்லாத்தையும் ஆண்டவரே உமக்கு பிரியமா தான் செஞ்ச ஆண்டவரே. அல்லேலூயா. நான் பிரியமா தான் செஞ்ச ஆண்டவரே. ஏன் ஆண்டவர் என்று அவன் மத்த சிலையெல்லாம் பார்க்கலப்பா. எங்க பார்த்தான்? சுவரை பார்த்தான். சுவரை பார்த்தான். அவன் அழுகையோட, ஆண்டவரே
உனக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்தேன் ஆண்டவரே. எனக்கு முன்பாகவும் செய்யல, எனக்கு பின்னாடி வரப்போறோம் செய்ய போறதுல அத்தனை காரியத்தை நான் செஞ்சேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த காரியத்தை கவனிங்க. வேதம் சொல்லிக் கொடுக்கிறது, அவன் மன உத்தமா இருந்து அவன் அழுத போது உடனே என்ன பண்றாரு ஆண்டவரே? உடனே என்ன பண்ணாரு? நான் அழுத போதெல்லாம் இயேசு அருகில் வந்தவரே, உங்கள் கரங்களினாலே என் கண்ணை துடைத்தவரே. அவன் அழுத போது ஆண்டவர் உடனே அருகில வந்து அழாத, அவனோட கூட இருக்கிற இசைக்கியா அழாத 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 என்று சொன்னது மட்டும் இல்ல, என்னவோ செய்து விட்டார். வாசிங்க. அவன் ஏசையா வந்து சொல்லிவிட்டு பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போவதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ என்ன பண்ணு, உனக்காக பெரிய தீர்க்கதரிசி ஆண்டவர் திருப்பி உனக்கு தீங்கு வருமானால் கர்த்தர் அதை மட்டும் போடுவார். அவருக்கு நீ பிரியமா இருந்தனா எந்த தீர்க்கதரிசியை தேடி நீ போவாத. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, அவருக்கு நீ பிரியமா இருந்தா எந்த தீர்க்கதரிசியை தேடி நீ போவாத. அவன் உன் தலையில கைய வச்சுட்டு சொல்லுவான், உன்னை ஆண்டவர் செழித்திருக்க செய்கிறார்ன்ட்டு. அவன் அதுக்கு சொல்ல உங்ககிட்ட காணிக்க கேட்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. எதை? தீர்க்கதரிசியை தேடி ஓடாதிருங்கள். வேதம் காண்பித்து கொடுக்கிறது, எசேக்கியாவுடைய ஜெபம் தீர்க்கதரிசியை அவனிடத்தில் வர செய்தது. எந்த தீர்க்கதரிசியை தேடி யார் ஓடல? எசேக்கியா ஓடல. அவன் தெரிஞ்சதான் சோல் பெருமா தெரியும். ஆண்டவரே எனக்கு அழ தெரியும், ஆண்டவரே அழுவான். ஆண்டவரே எது தெரியும்? அவனுக்கு அழ தெரியும், அழுவான். அல்லேலூயா. 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 எனக்கு தெரிஞ்சதுதான் என்னதான் அழ தெரியும். நமக்கும் அழ தெரியணும். தேவசனத்துக்கு ஆண்டவரை உடைக்கின்ற ஆண்டவரை, உடைக்கின்ற ஆண்டவரை என்னை உடைத்தால் தான் உருவாக்கப்பட முடியும். நம்ம கண்ணெல்லாம் கண்ணீரே வராது. போட்டு அத்தனை வேதனை படுத்தும் அப்படியே அசராமல். எப்ப கண்ணீர் வரும் சொல்லுங்க? எப்ப வந்து சொல்லுங்க கண்ணீர்? உங்க சொந்தக்காரன் எவனா ஒருத்தன் இழுத்துட்டு கிடப்பான், அப்ப அழுவம் பாருங்க. தேவ சமூகத்துல வந்து எந்த சகோதரனாச்சு ஒப்பாரி வச்சு அழுகிறீங்களா? எவனா ஒருத்தன் செத்து போயிடணும், அப்ப பாக்கணுமே உங்களை. அல்லேலூயா. இல்லையா? உன் கண்ணீரெல்லாம் தேவ சமூகத்துல தூபம் போல் என் ஜபங்களை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். உன் கண்ணீரெல்லாம் துருத்தியில் வச்சிருக்கிறார். ஒரு கண்ணீர் சொட்ட கூட அவர் கீழே விடுத்துலமா. அல்லேலூயா. தேவ சமூகத்துல எசேக்கியா எனக்கு அழ தெரியும் ஆண்டவர், நான் அழுகின்ற ஆண்டவர். அவன் அழுத சத்தத்தை கேட்ட போது ஆண்டவர் ஏசாயாவை திரும்பவும் வீட்டுக்குள்ளே வரும்படியாக செய்து விட்டார். நடக்கின்ற காரியத்தை வாசிங்க சகோதரி. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ தேவன் எப்படியாப்பட்டவனா? உன் விண்ணப்பத்தை கேட்கிறவர், விண்ணப்பத்தை கேட்பவரே. Yes,
சொன்னால் போதும் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. அதிசயம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. பக்கத்துல கை கொடுத்து ரொம்ப நல்லா பாடுங்க. ஹalleluya. இப்போ நீங்க முன்னாடி முன்னேறி விட்டீங்க. ஹalleluya. எல்லா பாட்டுல நல்லா பாடுங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பார். ஆண்டவரை உயர்த்த 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 ஆண்டவர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். எசேக்கியா வேற எதையும் கேட்கல. 3 நாள் பாஸ்டிங்கே போடல. ஹalleluya. நம்ம எதனா ஒரு பிரச்சனை உடனே போய் என்ன பண்ணுவோம்? அதுவும் நம்ம ஜபம் எங்க கேட்கலாம்? உன்னை அறை வீட்டுல போயிட்டு ஊட்டி கொண்டு சத்தம் அங்க கேட்கணும். எங்க கேட்கணும்? பரலோகத்தை தட்டணும். பரலோகத்தை கதவுகளை திறந்து கர்த்தர் இறங்கி வரத்தக்கதாக இருக்கணும். அந்த ரங்கத்துல இருக்கிறவன் பிதாவோடு நீ பேசும்போது எசேக்கியா பண்ண ஜெபம் ஏசாயாக்கு கேட்கல. ஆனா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்க, ஆண்டவருக்கு கேட்டு விட்டது, தேவனுக்கு கேட்டு விட்டது. இப்ப கை விடுங்க. உன் ஜெபம் ஊருக்கே கேட்குது. நம்ம ஜெபம் பண்ணா ஊருக்கே கேட்குது. யாருக்கு கேட்க மாட்டேங்குது? கேட்க வேண்டியவருக்கு கேட்கல, கேட்க கூடாதவங்களுக்கு தான் கேட்குது. ஹalleluya. சொல்ல மாட்டேன்றீங்க. ஹalleluya. ஜெபம் பரலோகத்தை அசைக்கணும். நம்ம ஏங்க உன் ஜெபம் என்ன பண்ணா? பரலோகத்தை அசைக்கணும். உன் ஜெபம் தேவ சமூகத்தை அசைத்து விட வேண்டும். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா நீங்க இருக்கணும். எசேக்கியா வேற எதுவும் பண்ணல. சூரபுரமா திருப்பி யோசப்பா எனக்கு என்ன ஆண்டவரே தெரியும், மன உத்தரவு நடந்துங்க ஆண்டவரே, நீங்களெல்லாம் உடனே விட்டு விட ஆண்டவரே. நீங்க 25 வயசுல இருந்து என்னை 29 வருஷம் அரசாங்கம் செய்ய போகின்றவர் நீதானே. எசேக்கியாக்கு நல்ல காரியம் இருந்தபடினால தேவன் அவனை உயர்த்தி கொண்டே இருந்தார். 15 ஆண்டு காலங்களை கூட்டி கொடுத்த போது நல்லா புரிஞ்சுங்க, அவன் வாழ்க்கையில அடுத்த அத்தியாயத்துக்கு தேவன் அழைத்து சொல்கின்றார். ஒருவன் மரணத்திலிருந்து தேவன் தூக்கி எடுக்கின்றார். இப்போ மரணத்திலிருந்து தூக்கி எடுத்த போது நாம் முன்ன காட்டிலோ அதிகமா தேவனோடு கூட நேரத்தை செலவிடணும். ஆனா எசேக்கியா பண்ண காரியம் என்ன தெரியுங்களா? எசேக்கியா செய்த காரியத்தின் நிமித்தமாய் தேவன் 2 நாளாகமத்தின் புத்தகத்திலே 32வது அதிகாரத்தில் 25, 26வது வசனத்திலே அங்கலாய்க்கிறார். மனவெட்டியிலே ஆயிட்டா, மனவெட்டிமே ஆகிவிட்டான், மனவெட்டிமை வந்து விட்டது எசேக்கியாவுக்குள்ளே. ஆண்டவர் கூட்டி கொடுத்த ஆயுசு நாட்களை மறந்துட்டான். ஆண்டவர் அன்பை மறந்துட்டோம். தேவனுக்குள்ள வளர்ந்துட்டோம். அதனால தேவனுக்கு மறந்துட்டோம். இப்ப என்ன வந்துச்சு எசேக்கியாக்கு என்பதை தான் பார்க்க போறோம். வாசிக்க தொடர்ந்து. எசேக்கியா தான் செய்யப்பட்ட எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்க நடவாமல் மனமேட்டிமை. அப்ப என்ன உபகாரம் நடந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ வாசிப்போம். 2 ராஜாக்களின் புத்தகம் 20வது அதிகாரத்துல 5வது வசனத்துல வாசிங்க.
நீ திரும்பி போய் நீ திரும்பி போய் என் ஜனத்தின் என் ஜனத்தின் அதிபதியாகிய என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை உன் கண்டேன் கண்ணீரை கண்டு இதோ நான் உன்னை குணமாக்குவேன் நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் மூன்றாம் நாள்ல எத்தனை நாள்ல மூன்றாம் நாளிலே இப்பதான் ஏசையா வந்து சொன்னாரு உன் வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணிக்க நீ சாக போற அடுத்த நிமிஷமே அவனுடைய கண்ணீர் அவனுடைய மரணத்தை மாற்றி போட்டது. நம்மளே இப்படிதான் ஆண்டவர் மரணத்தை மாற்றி போட்ட போது அல்லேலூயா எங்கோ நான் வாழ்ந்த ஆண்டவரே அறியாம அலைந்த ஆண்டவரே என்னை தேடி நீங்க தான் வந்தீங்க ஆண்டவரே நீ தேடி வந்து வீட்டெடுத்து உன்னை உயர்ந்த நிலையில வைத்த போது எசேக்கியாவுக்குள்ள வந்த அதே பெருமை உன்னிடத்துல வராதபடிக்கு எச்சரிக்கையாக ஏசையா ஒரு காரியத்தை எல்லாம் காண்பிச்சு கொடுக்குறப்பா எப்படிப்பா இதை எப்படி நான் உணர்ந்து கொள்வது இதை எப்படி நான் புரிந்து கொள்வது போது அந்த தரிசனுக்கு ஏத்த ஒரு காரியத்தை 2 அடையாளத்தை அங்க காண்பித்து கொடுத்து போனார். உனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்திற்கு நிச்சயம் 2 அடையாளம் இருக்கணும். நீ எந்த தரிசனத்தோனாலும் பாரு, ஒருவேளை வானத்திலிருந்து தேவன் இறங்கி வருவது போல பார்க்கலாம், இல்ல தூதர்கள் காண்பது போல இருக்கலாம். மற்ற எந்த காரியமானாலும் அதற்கான அடையாளங்கள் இந்த பூமியிலே உண்டு. இப்ப எசேக்கியாவுக்கு 15 ஆண்டு காலங்களை தேவன் கூட்டி கொடுத்ததுக்கு அவன் ஏசாயாவிடத்துல காரியத்தை கேட்ட போது ஏசாயா சொன்ன விஷயத்தை வீட்டுல போய் வாசிங்க. அல்லேலூயா. நான் ஒரு சில காரியத்தை நான் காண்பித்து கொடுத்து முடிக்க வாஞ்சிக்கிறேன், நேரம் முடிய போகிறது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சீங்க. 2 காரியத்தை கேட்டா 2 காரியத்தையும் ஏசாயா அவருக்கு சொன்ன வண்ணமாய் 10 பாக பின்னோடு திரும்ப வேண்டும் என்பதை அவன் செய்து கொடுத்தான். அங்க ஆண்டவர் அதற்காக சாட்சியா அவருக்கு. ஆனா இங்க நடக்கின்ற காரியம் என்ன? இப்போ எசேக்கியேலுக்குள்ளே வந்த மனமெட்டிமை தேவனுக்கு பிரியமா அல்ல, தேவனுக்கு பிரியமற்று போனது. எப்படி என்று நீங்கள் கேட்கலாம். எடுத்து வாசிப்போம். 2 ராஜாக்களின் புத்தகம் 20வது அதிகாரத்தில் 12வது வசனத்திலிருந்து வாசிங்க. அக்காலத்திலே பாலதனின் குமாரனாகிய பெதாயாகாதன் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டு இருக்கிறதை கேட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். எசேக்கியா அவர் என்ன பண்ணாரு? அவன் எங்க இருந்து வரான்? மகா பாபிலோன்ல இருந்து வரான். பெருமை உள்ள இடத்திலிருந்து வரான். அந்த பெருமை யாரு பிடிச்சிச்சு? அதனாலதான் ஆவிக்குரியவனை யார் கூட சேரணும்னு சொல்லிட்டு ஆவிக்குரியவனோடு கூட சேரு. ஆவிக்குரிய கூட்டணியா? நம்ம கூட்டணி எப்படியாப்பட்ட கூட்டணி தான்? பெருமை உள்ளவங்க கூட தான் போய் நம்ம இணைஞ்சிப்போம். ஆவிக்குரிய நம்ம சொல்லுவோம், அப்படி பண்ணக்கூடாதுப்பா, இப்படி செய்யக்கூடாதுப்பா, இது தப்புப்பா, அதெல்லாம் கேட்க மாட்டோம். சீவி சிங்காரிச்சு சிலோனுக்கு போற மாதிரி கிளம்பி வரணும். அப்பதான் நம்மளை மதிப்பாங்க. அல்லேலூயா. அப்பதான் உனக்கு கனப்படுத்துவாங்க. அல்லேலூயா. இப்படி இருந்தா தான் 4 பேர் என்ன மதிப்பாங்க. அந்த 4 பேர் உன்னை தூக்கி போட்டு தவிர ஒண்ணுத்துக்கும் உதவ மாட்டான். உன்னை வாழ வைக்கக்கூடியவர் அவரே. உனக்கு வழிகளை செவைப்படுத்தக்கூடியவர் அவரே. உன்னை நீதியின் பாதையில் நடக்க செய்யக்கூடியவர் அவரே. நித்தம் உன்னை காக்கிறவரும் அவரே. அல்லேலூயா. உன்னை கருவில உருவாக்கினவர் அவரே. உன் கரு கலைந்து விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் காத்தவர் அவரே. உன் கை முளைக்க கால் முளைக்க பார்த்தவர் அவரே. அவரை தவிர ஒருத்தராலையும் என்ன பண்ண முடியாது. நடத்தவே நான் உலகத்தை பாக்குறேன், இவங்க பாப்பாங்க. பக்கத்துல கை பிடிச்சு சொல்ல உன்னல்ல, அவங்க பாப்பாங்க. மத்தவங்க எல்லாம் பாப்பாங்க. ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எசேக்கியாவுடைய சத்தத்தை ஆண்டவர் பார்த்தாரு. யார் பார்த்தது? எசேக்கியாவுடைய சத்தத்தை ஏசாயா கேட்கவில்லைமா? பெரிய தீர்க்கதரிசி தான். ஆனா ஆண்டவருக்கு கேட்டுடுச்சு. நடக்கின்ற காரியத்தை பாருங்க. அந்த அவன் தேவன் செய்ததற்கு ஏற்ற உபகாரத்தை செய்யாதபடிக்கு பாபிலோனில் இருந்து வந்த பெருமைக்கு பெருமையை சேர்க்கத்தக்கதாக காரியத்தை செஞ்சான. வாசிங்க. எசேக்கியா அவர்களை
எசேக்கியா அவங்களை அங்கீகரித்த பின்பு அவர்களுக்கு தான் பொக்கிஷசாலை அனைத்தையும் ஒண்ணும் புரிஞ்சுங்க, அவர்களுக்கு தான் தன் பொக்கிஷசாலை என்ன பொக்கிஷசாலை? ஏன் பொக்கிஷசாலை? வா, எதை காட்டுறேன்? எங்க வீட்டுல இருக்கிற என் கம்பன் மணியெல்லாம் காட்டுறேன். அல்லேலூயா. எங்க வீட்டை காட்டுறேன். என் வீடு வாசிங்க, அது தொடர்ந்து வாசிங்க வாங்க. என் பொக்கிஷசாலையில் அனைத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கத்தையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை. இப்ப எதை காட்டுறாரு? எல்லாம் எங்கு ஆண்டவர் கூட இருந்தனால தான் கொடுத்திருந்த, மறந்துட்டாரு. இப்ப எல்லாம் யாருது? எல்லாம் அவருது. சம்பாதிச்சதுலாம் யாருது? கொடுத்து ஆண்டவர் கூட இருக்கதான் கோபுரம் கட்ட முடிஞ்சது. ஆண்டவர் கூட இல்லைன்னா இவர் எவரு எப்படி கோபுரம் கட்டி இருப்பாரு? ஆண்டவர் கூட இருந்தபடினால்தான் இத்தனை காரியங்கள் நடந்தது என்று எசேக்கியா மறந்து போனான். மனமெட்டுமையிலே பாபிலோனின் ராஜாவோடு கூட சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. வா, என் ஆயுத சாலைக்கு அழைத்து செல்கின்றேன் என்று சொன்னான். வாசிங்க. தன் ஆயுதசாலை அனைத்தையும் தன் பொக்கிஷசாலையில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரண்மனையும். இப்ப யார் அரண்மனை? அவர் அரண்மனை. தன் அரண்மனையும் தன் ராஜ்யம். ஆண்டவர் கொடுத்த ராஜ்யம் இப்ப எல்லாம் எதாயிடுச்சு? எல்லாம் வருது. எவன் தான்றானோ அவனுக்குள்ள பெருமை வந்துச்சு. எவன் தேவனை காட்டாம என்ன பண்ணிருக்கான்? வந்தவனே, அப்பா எனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தது என் தேவனே. அதை மறந்துட்டான். என்னால எல்லாம் செய்ய முடியும். நான் தான் கர்த்தர் சொல்றாரு, கையை பிடிச்சு சொல்லு. 1 பேதுரு 5வது அதிகாரத்துல 5வது வசனம் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்திருக்கிறார். அல்லேலூயா. பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன பண்றாரு? எதிர்த்து நிற்கிறார். வாசிங்க. ஒன்றுமில்லை. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவிடத்தில் வந்து அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள்? எங்கிருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டார். பாபிலோன் என்னும் எல்லாம் புரிஞ்சுக்கப்பா. அன்னைக்கு வியாதிப்பட்டு வியாதியோடு கூட அமர்ந்து கொண்டிருக்கும் போது உன்னை யார் தான் பார்த்தது? கர்த்தர் தாமா பார்த்தாரு. வேதனையோடு கூட இருக்கும் போது யார் தான் பார்த்தது? மனத்தாழ்மையோடு கூட நீ நடந்து கொள்ளும் போது யார் தான் பார்த்தது? ஒன்றுமே இல்லாத போது யார் தான் பார்த்தது? மரண தருவாயிலே தேவன் மட்டுமே பார்த்தது. அவன் மறந்து போனான். அதான் பார்த்தது. இப்போ ஊர்ல எல்லாம் பார்க்கறேன். ஹல்லேலூயா. இப்போ பாபிலோன்ல இருந்து வந்தவன் பார்க்கறான். உடனே ஆண்டவர் மறுபடியும் ஏசாயாவை அனுப்பி வைக்கிறாரு. அவன் என்ன பாப்பனா? அவன் என்ன சொன்னா? இப்போ இவர் சொல்ற காரியத்தை கவனிப்போம். வாசிங்க. அப்பொழுது அவன் உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டார். அதற்கு எசேக்கியா வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள். எல்லாத்தையும் பார்த்தான். எதை பார்த்தனா? ஆல்மோஸ்ட். பக்கத்துல கை விட்டு சொல்லு. அண்ணியனை கூட்டு போயிட்டு வீட்டுல உட்கார வச்சு எல்லாத்தையும் காட்டினா நீ நடுத்தருக்கு வர போறன்னு அர்த்தம். அல்லேலூயா. அண்ணியனை கூட்டு போயிட்டு என்ன பண்ணாத? வீட்டுல எல்லாவற்றையும் காண்பித்தாயாகில் நீ நடுத்தருக்கு வர போறன்னு அர்த்தம். இது தெரியல நம்ம ஆளுக்கு. இனி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் வேதம் உனக்கு எனக்கு கண்டிக்கிறது. இவன் செய்யக்கூடாத காரியத்தை செய்கின்றான். பெருமை உள்ளவனோடு கூட சேர்ந்தால் என்னதான் வரும்? பெருமை தான் வரும். அல்லேலூயா. தாழ்மை உள்ள தேவனை பார்க்க மறந்து விட்டார்கள். தாழ்மையின் கோலம் கொண்டவரோடு கூட இருக்க மறந்து விட்டார்கள். இப்போது பெருமையா பேசுங்க மட்டும் வாசிங்க. என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டால் அதற்கு எசேக்கியா யாரு? யார் வீட்டுல? என் வீட்டுல. இப்ப யாரு? இப்ப தான் மறந்து போய் இப்ப யார் வந்துட்டாங்க?
என் வீட்டுல வாசிங்க. என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள். என் பொக்கிஷங்களில் யார் பொக்கிஷம்? என் பொக்கிஷங்களில் ஃபர்ஸ்ட் தான் பொக்கிஷம் போட்டு இப்ப ஏன் பொக்கிஷம்? என் பொக்கிஷங்களில நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. இன்னும் அவங்களுக்கு காண்பியாத பொருள் ஒண்ணும் இல்ல. வீட்டுல இருக்கிற கிளாஸ கூட எடுத்து காட்டேன். என்னம்மா சொல்ற? ஆமா பிரதர், சீட்டு தான் போட்டு வெள்ளி கிளாஸ் வாங்கி வச்சிருந்தேன், அதை கூட கூப்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு பெருமைக்கு காட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சா, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்ல, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சா அதை கர்த்தருக்கு காண்பி. உனக்கெல்லாம் காட்டினா நீ ரோட்டுக்கு வந்துருவேன். உன் ஆசீர்வாதத்தை திருடி கொண்டு போவதற்கு தான் அடுத்தவன் வீட்டுக்குள்ள வரா. அல்லேலூயா. அது நமக்கு தெரியல, எசேக்கியாவுக்கும் தெரியல. எல்லாத்தையும் காட்ட உடனே அடுத்தது ஏசாயா பேசுவதை கேட்போம். வாசிங்க. அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி கர்த்தருடைய வார்த்தையை கேளு. கர்த்தருடைய வார்த்தையை கேளு எசேக்கியா. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்களே. எசேக்கியா சொல்றாரு, அப்போது கர்த்தருடைய வார்த்தையை கேளு எசேக்கியா. கர்த்தருடைய வார்த்தையை கேள் ஜனங்களே, கேளுங்கள். வாசிங்க. இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எவன் வந்து உன் வீட்டை பார்த்துட்டு போனானோ, எவனுக்கு வீட்டை திறந்து காட்டினியோ, இதப்பார் 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 எதை ஊருக்கெல்லாம் காட்டினியோ எல்லாத்தையும் அவன் கட்டி எடுத்துன்னு போட்டுதான் வந்து பார்த்துட்டு போனான். அல்லேலூயா. அதான் புரிஞ்சுங்க ஒரு காரியத்தை. எல்லா ஜனங்களும் கானானுக்குள்ள போக விரும்புறாங்க. தேவன் அங்கிருந்து அழைத்து வரும்போது என்ன சொல்றாரு? உங்களை பாவம் தேடும் ஓடுகின்ற கானானுக்குள்ளே கூட்டி சொல்கின்றேன் என்று சொல்லி நடக்கின்ற காரியம் 12 கோத்திரத்தார் முதல்ல கானானுக்குள்ள போய் பார்க்கிறான். கானான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தபோது ஒரு குலை திராட்சையை 2 பேர் தூக்கத்தக்கதாக திராட்சை இவ்வளவு பெருசுக்கு இருக்கிறது. அவன் நடுவுல கொம்பல கட்டி அதை தூக்கிட்டு வரான். அத்தனையா இருந்தது. அவன் எதற்காக போனா? எதற்குமா போனா? வேவு பார்க்க போனான். இப்போ வேவு பார்க்க போனவன் எப்படி கானானை பிடித்து கொண்டானோ அதே போல பாபிலோன்ல இருந்து வந்தவன் எதுக்கு வந்தான்? வேவு பார்க்க வந்தான். எசேக்கியா எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். புறஜாதியை கதவை திறந்து உள்ள விட்டுக்க மாட்டால, பீரோ திறந்து காட்டின பிரதர். பீரோ காட்டினா பரவாயில்ல பிரதர், உள்ள இருக்குமா லாக்கரு, அதையும் திறந்து காட்டின.